தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பார்த்து முடித்தோம். 7ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்தும் பாவத்துக்குரிய காரியங்களை அங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை பார்க்காதபடி இந்த நாள்ல 8வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து, கிறிஸ்து இயேசுவோடு இருந்து, அங்கே பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற நாங்க, தேவனுடைய பிள்ளைகளா ஆகும்படி அதிகாரம் பெற்ற நாங்க, பழைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்க, இந்த நிகழ்கால ரட்சிப்பில மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்பதாக சொல்றார். மாமிசம், இச்சை, தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான செயல்கள், தேவனுக்கு விரோதமாக பார்க்கிற காரியங்கள், மாமிச சிந்த எண்ணங்கள், இதையெல்லாம் மாமிசத்துக்குரிய காரியங்கள். அப்ப இவைகளில் நாங்க நடவாதபடி எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய பேச்சுக்கள், நாங்கள் செய்கிற காரியங்கள் ஆவியின்படி, ஆவியானவருக்கு உரியபடி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறாரு. அப்படி இருக்கும் போதுதான் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கின தீர்ப்பில்லை என்றால் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறாரு. நியாய தீர்ப்புல கிடைக்க போற காரியத்தை குறித்து பேசுகிறாரு. ஆவியின்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டுமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு மனுஷனா அவன் வாழ தொடங்கணும். முதலாவது ஆவியானவரின் படி, அவருடைய நடத்துதலின்படி, அவருடைய உந்துதலின்படி, ஏவுதலின்படி, அவர் சொல்லுகிறபடி, பேசுகிறபடி, உணர்த்துகிறபடி நாங்க நடக்கணும்டா முதலாவது அந்த மனிதன் வேதத்துக்கு நேரம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். 2வது அந்த வேதத்தை தேடணும், தியானிக்கணும். 3வது அதன்படி அவன் காரியங்களை செய்ய தொடங்கணும். சொந்த மாமிசத்துல, சொந்த ஞானத்துல, சொந்த பலனில, சொந்த காரியங்கள்ல செய்யாதபடி கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், ரட்சிக்க முதலாவது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்க ஆவியானவருடைய காரியங்களின்படி நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு உண்டு. அப்படி நடக்கும்போதுதான் தேவ சமூகத்திலே போய் நாங்கள் தேவனோடு கூட வாழ முடியும். மாமிச தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும். எப்பொழுதுமே ஆவியானவரால நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வாங்க. அதனால ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம் எல்லாம் வாய் நிறைய. ஆவியானவரை வாரும், இறங்கும், நடத்தும், அபிஷேகியும், அக்கினிய ஊத்தும் என்றெல்லாம் கணக்க சொல்றோம் அல்ல, ஜெபிக்கிறோம் அல்ல, பாடுறோம் அல்ல. ஆவிக்குரியவர்களாக நடக்கிறோமா? பாடுகிறது இருக்கட்டும், ஜெபிக்கிறது இருக்கட்டும், வாரும், இறங்கும், அமர்த்தும், கூப்பிடுகிறது இருக்கட்டும், அதன்படி நாங்க வாழுகிறோமா? அப்படி வாழணும்னா வேதம் வேணும். வேதத்தை தேடணும், தியானிக்கணும், நேரம் கொடுக்கணும், அதன்படி
கிரியை செய்ய தொடங்கணும். ஆவியானவர் தொடர்ந்தும் அப்படியாக நானும் நீங்களும் வாழ உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.